பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2024 வருஷத்துல ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன். தாவீதுக்கு பலன் கர்த்தர் தான். நமக்கு யார் பலன்? இந்த உலகத்துல நிறைய மக்கள் ஏதோ ஒன்றை தனக்கு பலனாக நினைக்கிறார்கள், அல்லது யாரோ ஒருவரை பலனாக நினைக்கிறார்கள். அரசியல் கட்சியை நடத்துகிறவர்கள் தன்னுடைய தொண்டர்களை பலனாக நினைக்கிறார்கள். சிலர் கல்வியை பலனாக நினைக்கிறார்கள். சிலர் தன்னிடத்தில் ஆஸ்திகள் இருக்கிறது, அதுதான் எனக்கு பலன். பணம் இருக்கிறது, அதுதான் எனக்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல அவர்கள் தன்னுடைய பலனாக நினைக்கிறார்கள். தாவீது ஒரு ராஜா. தாவீது எதை பலனாக நினைத்திருக்கணும்? ராஜாக்கள் யாரை பலனாக நினைப்பார்கள்? தன்னிடத்துல இருக்கிற சேனைகளை தான் பலனாக நினைப்பார்கள். ஆனா தாவீதுக்கு அதுவல்ல பலன். சேனைகள் அல்ல, யுத்த வீரர்கள் பலன் அல்ல, கர்த்தர் தான் அவருக்கு பலனாயிருந்தார். ஆடுமைக்கும் போதும் கர்த்தர் தான் பலன். அரசனாய் மாறின போதும் கர்த்தர் தான் பலன். அதுல அவர் தெளிவா இருந்தார். அதனால்தான் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிங்க. நீங்க பணத்தை, பொருளை, மனிதர்களை, உங்கள் பலத்தை, இதெல்லாம் நீங்க பலனாய் நினைச்சீங்கன்னா ஒரு நாள் இவைகள் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா கர்த்தரை நீங்க பலனா நினைச்சீங்கன்னு சொன்னா அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரை சார்ந்து கொண்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அது ஆசீர்வாதமான நாள் தான். கர்த்தர் நம்ம கூட இருந்தாலே அது ஒரு பெரிய பலன். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால தேவ பிள்ளைகள், கர்த்தரை நம்முடைய பலனாய் கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தாவீதை போல, பரிசுத்தவான்களை போல எங்கள் பலன் நீர்தான் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்துல எதையுமே பலனாக எண்ணவில்லை, உம்மைதான் பலனாக எண்ணுகிறோம். எங்களை ஆசீர்வதியும், நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் எங்களை முடிசூட்டும். உடைய பிள்ளைகளை நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி மனதார வாழ்த்துகிறேன். கிருபை பெருகட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.